ஹாய், ஹாய். எங்க அம்மா நமிதான்னு ஒரு கோழி வளர்த்தாங்கங்க. அது 10 முட்டை போட்டுச்சு. சரின்னு அக்கம் பக்கத்துல எக்ஸ்ட்ரா முட்டைங்க, ஒரு 3 சண்டைக்கோழி முட்டைங்கலாம் வாங்கி நமிதாவ அட வச்சோம். அட வச்சுட்டு 21 நாள் வரைக்கும் வெயிட் பண்ணி, சரி நான் நமிதாவ தூக்கி பார்த்தா, ஒரே ஒரு குஞ்சு தான் பொரிச்சிருந்துச்சு. எங்க அம்மா டக்குன்னு விளக்கு கொளுத்தி காமிச்சா, எல்லா குஞ்சும் பொரிச்சிரும்மா, அப்படின்னு சொல்லி டக்குன்னு ஓடி போய் ஒரு மெழுகுவர்த்திய கொளுத்திட்டு வந்து காமிச்சுட்டு, ஒரு அடுத்த 1/2 மணி நேரத்துல ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஒரு 7, 8 குஞ்சு நல்லா பொரிச்சிருந்ததுங்க. அப்புறம் பார்த்தா ஒரே ஒரு முட்டை மட்டும் மூக்கு மட்டும் உடைஞ்சிருந்தது. குஞ்சு வெளியில வரவே இல்ல. எங்க அம்மா உடனே டக்குன்னு, "அச்சச்சோ! இது உயிருக்கு ரொம்ப போராடிட்டு இருக்குமா, இப்படியே விட்டா இது இறந்து போயிடும்ன்னு" சொல்லிட்டு ஆப்ரேஷன் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. "அம்மா நீ எப்பம்மா டாக்டருக்கு படிச்ச?" அப்படின்னு சொல்லி கேட்டா, "இப்ப பாரு என்னோட ஆப்ரேஷன" அப்படின்னு சொல்லிட்டு லைவ்லயே எங்க அம்மா ஆப்ரேஷன் பண்றாங்க பாருங்கங்க. அதுல ஓட்டெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா உடைச்சா உள்ள பார்த்தீங்கன்னா, உயிரோட ஒரு கோழி குஞ்சு இருந்துச்சுங்க. எனக்கெல்லாம் ரொம்ப பயம். நான் பார்க்கவே இல்ல. அப்புறமா பொறுமையா அத கோழிக்கு கீழயே வச்சுட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா, அந்த பாருங்க அந்த பிளாக் கலர்ல இருக்குல்ல, அந்த கோழி குஞ்சு தான் டக்குன்னு அத நல்ல முறையா பொரிச்சு வந்துருந்துச்சு. இத பாருங்க வில்லேர்ன்னு ஒண்ணு. இது சண்டைக்கோழியா இருக்குமா? அது சொண்டக்கோழியா இருக்குமான்னு எங்களுக்குள்ள பயங்கர போட்டி. எது வளருதோ அதுக்கப்புறம் பார்ப்போம். எது சண்டைக்கோழி, எது நார்மல் கோழின்னு சொல்லிட்டு. ஃபைனலா இவ்வளோதான் பொரிக்கும்ன்னு சொல்லி முடிவு பண்ணி எல்லா குஞ்சும் பொரிச்சுச்சுங்க. ஒரே ஒரு முட்டை மட்டும் அப்படியே இருந்தது. இது என்ன ஆகும்? சரி உடைச்சு தான் பார்ப்போமே! அப்படின்னு சொல்லி அத விட்டுட்டு இதுங்களும் தீனி இல்லாம கஷ்டப்படும் இல்லையா? என்ன அவங்களுக்குன்னு முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்த கூண்டுக்குள்ள நமிதாவையும், அவர்கள் குழந்தைகளையும் எடுத்து விட்டாச்சு. அப்புறம் அவங்க குழந்தைங்களுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த ரவாவ வந்து போட ஆரம்பிச்சுட்டாங்க எங்க அம்மா. நம்ம எப்படி நம்ம குழந்தைங்களுக்கு சாப்பாடு இங்க தான் இருக்குன்னு சொல்லி காட்டுவோமோ, அதே மாரி நமிதாவும் இங்க தான் சாப்பாடு இருக்கு. சீக்கிரம் வந்து சாப்பிடுங்க அப்படிங்கிற மாரி எல்லாரையும் காட்டுது. அதுங்களும் பாருங்க சேட்டை பண்ண ஆரம்பிச்சுருச்சு. கூண்டுக்குள்ள உட்டா, கூண்டுக்கு வெளியில போய் சேட்டை பண்ணிட்டு வந்து திரும்பி சாப்பிடுதுங்க. எப்படியோ ஃபைனலா கோழி குஞ்சு பொரிச்சதுல எங்க அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாத்தையும் தூக்கி மடியில விட்டுக்குவாங்க இனி. எத கேட்டாலும், "அச்சோ! கோழி குஞ்சு சாப்பிட்டுச்சா, அது சாப்பிட்டுச்சா, இது சாப்பிட்டுச்சாம்பாங்க." இது 3ம் தான் சண்டைக்கோழி குஞ்சுன்னு சொல்லி எங்க அம்மா செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. வளர்ந்தா தான் தெரியும் எது சண்டைக்கோழின்னு சொல்லி. அந்த ஒரே ஒரு முட்டை இருந்தது இல்லையா? அத செக் பண்ணி பார்த்தப்போ கொஞ்சம் கூட கருவே உருவாகல ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ.